எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெயில் அதிகமாக அடிக்கும் பொழுது, வெயில் அடிக்குதுன்னு சொல்லி தண்ணி குடிப்பாங்க. தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத மறந்துருவாங்க. அதிகமான தண்ணீர் தாகம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம தாகம் எடுக்காம தண்ணி குடிக்கும் பொழுது, ஒரு காரணத்த வச்சு, அப்ப நான் ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியே குடிக்கல. அதனால நான் வந்து தண்ணி நெறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும். நம்மளே ஒரு ஒரு வரைமுறைகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளா ஒரு பழக்கவழக்கங்கள்ல தண்ணி குடிக்கிறோமே தவிர, அது தண்ணி தேவை அப்படிங்கிற அடிப்படையில குடிக்காத பொழுது என்ன ஆகும்னா, தண்ணீர் வந்து செரிமானம் ஆகாது. எப்போ தண்ணீர் செரிமானம் ஆகலையோ என்ன ஆகும்னா, நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை உடம்புல ஏற்படும். எப்போ பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போ நாவு வறட்சி ஏற்படும். அப்போ நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா தண்ணி தாகம் வந்து சரியான முறையில நமக்கு அடங்காது. நல்லா தண்ணி குடிக்கிறேன் அப்பயே தண்ணி தாகம் அடங்க மாட்டேன்னு நம்ம கேட்போம். அதிகமான தண்ணி தாகமா எடுக்குதுங்கிற கேள்வி நமக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு தவறு செய்றோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன். நிலம் காஞ்சு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நிலத்தில நீர்த்தன்மை இல்ல. அதனால காஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அந்த நிலம் காஞ்சு போன நிலம் வந்து ரொம்ப மட்டமா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா, அது ரொம்ப காஞ்சு போயிருக்கு. இப்ப நீங்க அதில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்னா உறிஞ்சும். ஆனா முழுமையான முறையில உறிஞ்சாது. இப்ப அதே மாதிரி என்ன ஆகும்னா, நமக்கு வந்துட்டு தண்ணி தாகம் வந்துட்டு நல்லா நான் வறட்சியா இருக்கு. தண்ணி தாகம் நான் குடிக்கிறேன். ஆனா அடங்க மாட்டேது அப்படின்னா, ஏன் அடங்க மாட்டேது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தண்ணி தாகம்பட்டு தான் குடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த தண்ணி வந்துட்டு சரியான முறையில செரிமானமாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த தண்ணி ஃபுல்லா வந்து நல்லாகணும். இப்ப நல்லாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த தண்ணி தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்காம இருக்கணும். ஒரு நாள் அப்படி குடிக்காம இருந்தா என்ன ஆகும்னா, அந்த கெட்ட நீர்லாம் சரியானதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா, உண்மையான தண்ணி தாகம் வரும். அப்ப என்ன ஆகும்னா, தண்ணீர் கிரகிக்கப்படும். அதே நான் ஏற்கனவே சொன்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, எப்படி ஒரு நிலத்தில வந்துட்டு காஞ்சு போச்சு. அதில தண்ணி இல்ல. இப்ப அந்த தண்ணி நல்லா போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, விவசாயி என்ன பண்ணுவாரு, அந்த நிலத்த உழுததுக்கப்புறம் தண்ணி ஊத்துனாங்கன்னா, நல்லா அடி வரைக்கும் நல்லா பாய்ஞ்சு நல்லா தண்ணி போகும். அதேபோல நம்ம எப்படி அவர் விவசாயி வந்துட்டு நிலத்த உழுது அப்புறம் தண்ணி ஊத்துறாரோ, அதேபோல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தாகம் எடுத்தாலும் குடிக்காம இருந்து, எவ்வளோ தண்ணி தாகம் அடிக்குது, குடிக்கிறோம். தண்ணி தாகம் அடங்க மாட்டேது. நமக்கு வந்துட்டு இந்த தண்ணி தாகம் வந்துட்டு போதுமானதாக அமையாம திரும்ப திரும்ப எடுக்குது அப்படின்னா, இப்ப நம்ம விட்டுறணும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு நாள் விடும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் விடும்போது என்ன ஆகும்னா, அது எல்லாம் நல்லா தெளிவானதுக்கப்புறம் உண்மையான தண்ணி தாகம் வரும். அப்ப இதுக்கு காரணம் என்னவா அமையுது அப்படின்னு சொன்னா, நம்ம தண்ணிய வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, தாகம் இல்லாம குடிச்சிட்டோம். உண்மையான தண்ணி தாகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய உதடுகள் காஞ்சு போகும், நம்முடைய நாக்கு காஞ்சு போகும், தொண்டை காஞ்சு போகும். இது உண்மையான தாகமா இருக்கு. அதேபோல என்ன அப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது உதட்டுல படுற மாரி குடிக்கணும். அதேபோல என்னன்னா, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். அண்ணாந்து குடிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனிச்சு பண்ணணும். அதேபோல என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அளவு தண்ணி வச்சு குடிக்காம, இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் வெயில் அடிச்சா தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் இல்ல. சில பேத்துக்கு வந்து என்னன்னு சொன்னா, வெயில் அடிச்சாலும் தண்ணி தாகம் ஏற்படாது. சில பேருக்கு என்னன்னு சொன்னா வந்துட்டு, குளிர்காலத்திலே தண்ணி தாகம் ஏற்படும். ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி. நம்ம ஒரு வரைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, இப்படித்தான், இது மாரி தான் அப்படின்னு இல்லாம, தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும். ஆனால் தண்ணி தாகம் நல்லா எடுக்குது. தண்ணீக்கு எவ்வளோ குடிச்சாலும் தாகமே அடங்க மாட்டுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தண்ணீர் செரிமானமாக்கப்படலைன்னு அர்த்தம். எப்படி ஒருத்தருக்கு வந்து என்னன்னா, தண்ணி வந்துட்டு அ குடிச்சு தாகம் அடங்கல அப்படிங்கும்போது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு பேதியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு சாப்பிடாம இருப்போம். அதேபோல என்னன்னா, ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டே இருக்காரு. அந்த தண்ணி செரிமானம் ஆகல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அது கொஞ்சம் நேரம் கேப் விட்டுருங்க. தண்ணி குடிக்காமயே இருந்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த அந்த உடம்புல உள்ள அந்த கழிவுகள்லாம் நீக்கப்பெறும் பொழுது, அந்த உண்மையான தாகம் அப்படிங்கிறது வரும். அப்ப நீங்க குடிக்கிற தண்ணி செரிமானமாகும். அப்ப தாகம் அடங்கும். இதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரி ஏற்படும் பொழுது கொஞ்சமா தண்ணி எடுங்க. எடுத்து உதட்டுல படுற மாரி வச்சு குடிச்சு, அப்படி கொஞ்சமா உதட்டுல எல்லாம் பண்ணி கொஞ்சம் அதக்கி அதக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா குடிச்ச பிறகு தாகம் அடங்கிரும். இப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, எப்போ ஒரு உணவ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, வேகமா சாப்பிட்டுர்றோமோ, அந்த சுவைய உள்ள முழுங்கிட்டோமோ, அப்ப என்னன்னா நம்முடைய வயிறு கெட்டு போயிருது. எப்போ வயிறு கெட்டு போகுதோ, அப்ப என்னன்னா அந்த அந்த நில மூலப்பொருளானது கெட்டு போகும்பொழுது, நீர் மூலப்பொருள் அதிகமா உறிஞ்சக்கூடியதா இருக்கு. எப்படி ஒரு நிலம் வந்துட்டு கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதிகமான நீரை ஃபுல்லா எடுத்துரும். எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மழை பெஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நிலம் வந்துட்டு சொத சொதன்னு ஆயிரும். அதேபோல என்னன்னா, நீர் அதிகமா வரிஞ்சுனா நிலம் கெட்டு போகும். அதேபோல நிலம் அதிகமாச்சுன்னு சொன்னா, நீர் மூலப்பொருள் கெட்டு போகும். அப்ப என்னன்னா, ஒரு பக்கம் நிறைய தண்ணி இருக்கு. மண்ணு போட்டா என்ன ஆகும்? அந்த அந்த தண்ணி ஃபுல்லா அந்த மூடி அத வந்து தரைகளா, அத வந்து நிலப்பரப்பா மாத்திரும். இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு தவறு என்ன பண்றோம்னா, தாகம் எடுக்காம தண்ணி குடிச்சிடுறோம். அளவு தண்ணி குடிச்சிடுறோம். ஒரு சூழ்நிலை காரணமா கருதி குடிக்கிறோமே தவிர, தாகம் இல்லாம நம்ம குடிச்சிடுறோம். 2வது என்னன்னா, நம்ம உணவு பொருள் என்ன பண்றோம் அப்படின்னா, வேக வேகமா முழுங்கிரும். சுவைய முழுங்கும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய வயிறு கெட்டு போகும்பொழுது, அந்த தண்ணி அதிகமா உறிஞ்சப்படுது. அப்ப இதுக்கு நம்ம 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமா தாகம் எடுக்கும்பொழுது தண்ணியே குடிக்கக்கூடாது. அப்படி பொறுமையா இருங்க.
அந்த பொய்யான தாகமெல்லாம் மாறி உண்மையான தாகம் ஒரு நாளைக்கு அப்புறம் வரும்போது நீங்கள் தண்ணீர் குடிச்சுக்கலாம். அதே போல் என்னென்னா, உணவு சாப்பிடும் பொழுது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக சுவை வந்து வாயிலேயே முடிஞ்சு அந்த வயிற்றில் போகும்போது இது சுவை இல்லாத உணவாக முடிஞ்சளவு கொஞ்சம் சுவை இருக்கலாம். ஆனால் வாயிலேயே உங்களுடைய முழுமையான சுவை கிரகிக்கப்பட்டு வயிற்றில் போகும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணீர் தாகம் அதிகமான தண்ணீர் தாகம் வராது. 3வது என்ன அப்படின்னா, அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி எடுங்க. உதட்டில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் தாகம் அடங்கிடும். அப்போ அதிகமான தண்ணீர் தாகத்துக்கு காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு, அது வெயிலோ இல்லை என்னென்னு சொன்னால் நம்முடைய சூழ்நிலை காரணம் கிடையாது. அதுக்கு நம்மளாக தான் இருக்கிறோம். பொதுவாகவே வெயில் அடிக்குது அப்படின்னா தாகம் எடுக்கிறது தான். ஆனால் அளவுக்கு மீறி ஒரு நிலை கடந்து போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளாக தான் காரணமாக இருக்கிறோம். அப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒருத்தருக்கு சரியாகும்.